வாசிப்போம். லூக்கான சுவிசேஷம் 1:79 பக்கம் 78. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியை நடத்துவோம். இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் அதை சந்தித்திருக்கிறது என்றான். ஜெயிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த வார்த்தைக்கு முன்பாய் வருகிறேன். எங்களை சந்திக்கிற கர்த்தர், சந்திப்பதற்காக சொல் கிறிஸ்து இந்த வார்த்தைக்குள் என்னை வைத்துக் கொள். இயேசுவின் மூலம் பிதாவே. 11 மணிக்கு முடிச்சிடுவேன். 30 minutes தான் செய்தி. பயப்பட வேண்டாம். ஐயா எடுத்தா இன்னொரு 10 நிமிஷம் நேரம் பெர்மிஷன் வியாபாரம்னு பயப்பட வேண்டாம். 11 மணிக்கு முடிச்சிடணும். நடத்த சொன்ன வரைக்கும் 6 நடத்தின. கண்ணதற்கு 10 மணி 10:20 மூடன கண்ண திறக்கல் 9:40 எடுத்தேன். நடத்த சொன்னதான் அப்படி குணமாக்கி. இங்கே 25ஆம் தேதி என்ன இருக்கு? கிறிஸ்மஸ். நாளை விசேஷப்படுத்துகிறோம். 5 to 6 மணி வரைக்கும் என்ன இருக்கு? ஆராதனை. பாஸ்டர் கோயில் பிள்ளை அவர்கள் வருகிறார்கள். அதே தவறாமல் பாருங்கள். அதே போல இன்றைக்கு மாலையில திருப்பிள்ளை நிகழ்ச்சி வழியில நடத்தவும். இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை மகான்கள் இந்த உலகத்திலே பிறக்கிறார்கள். புத்தர் மகான் பிறந்தார். மார்க்கங்களில் மதங்களிலே மகான்கள் அவதரித்தார்கள் என்று சொல். இவர்களெல்லாம் இந்த உலகத்தில் சாதாரணமாக மனுஷ சித்தத்தின்படி, இன்னொரு விதத்தை சொன்னால் உலகத்திலிருந்து தோன்றியவர்கள். மகாத்மா காந்தி அவர் நம்ம போல ஒரு மனுஷன். புத்தர் நம்ம போல. இந்த மாதிரி குருநானக் நம்மை போல ஒரு மனுஷன். ஆனால் இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். அருணோதயம்னா என்ன அர்த்தம்? பழைய தமிழ் சூரியன் தானே, தெரியுமா? டீச்சர்ஸ் தெரியுமா? நான் ஏன் இந்த கேட்க தெரியுமா? நான் எடுத்த வசனம் லூக்கா 2:11. இங்க திறந்த உடனே ஆவியானவர் எனக்கு கண்ணில் பட வைத்தது இந்த வசனம். அப்படியே எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். அருணோதயம் என்றால் சூரியனா? நான் ஒரு பாட்டை உண்டுல்ல, அருணோதயம், பழைய பாட்டு. அருணோதயம் போல் தோன்றி வருகிற இவர் யார்? உன்னத பாட்டில் இருக்கா? அருணோதயங்கிறது என்னது? சூரியனா? அது எங்க இருந்து தோன்றும்? பூமியிலிருந்து தோன்றுமா? உன்னதத்திலிருந்து தோன்றும்? வானத்தில் உண்டது. அதே போல கிறிஸ்து அவர் எங்கிருந்து வந்தவர்? உன்னதத்திலிருந்து வந்தவர். அவர் அவதாரம் என்று சொன்னாலே மேலிருந்து கீழே இறங்குறது என்று அர்த்தம். அவர் ஒரு அவதார புருஷன் என்று சொல்லுவாங்க உலகத்தில் அநேகர். ஆனால் இவர் தான் உண்மையான அவதாரம். இந்த அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. மனுஷன் தெய்வத்தை சந்திக்க பிரயாசப்படுறான். எங்க இருந்து எங்க போறான்? இங்க இருந்து வடக்க போறான். வடக்கு இருந்து தெற்க வரான்.
மிஷனரி ஊழியம் முடிஞ்சிட்டு வரும் ஒரு டாக்டர் ஒரு குரூப் ஒரு 20 பேர். எங்க போறீங்க? நாங்க ராமேஸ்வரம். வடக்க இருந்து தெற்க வர. இங்க இருந்து போற ஒரு கூட்டத்தை கேட்ட எங்க போறீங்க? வடக்க காசிக்கு போறோம். நம்ம ஆட்கள் இங்க இருந்து எங்க போற? வேளாங்கண்ணிக்கு போற. எதுக்கு போறீங்க? தெய்வத்தை பார்க்க போறோம். எங்க பார்க்க முடியாதா? ஏன் உங்க வீட்டுல பார்க்க முடியாதா? ஏன் உன் குடும்பத்துல பார்க்க முடியாதா? இல்ல உன் சபைக்குள்ள பார்க்க முடியாதா? பார்க்க முடியும். ஏன்னா தேவன் மனிதனை சந்திக்கிறவர். சந்திக்க முதலாவது இறங்கி வந்ததை வேதம் காண்பிக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பகலின் குளிர்ச்சியான வேலை. நல்ல குளிர் அடிக்காயா? மார்கழி மாச குளிர் ஒன்றும் செய்யாது, கவலைப்படாது. ஆனா சீதோஷம் மாறி இருக்கு, என்ன செய்யுமோ தெரியாது. 3ஆம் அதிகாரத்து 8ஆம் வசனம், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவி தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் காலடி சத்தத்தை கேட்கிறார். தேவன் உன்னதத்திலிருந்து தான் சிருஷ்டித்த மனுஷனை சந்திக்க சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கி வந்தார். நம்ம இருக்க சேர விட்டு கீழே இறங்க தெய்வம் அப்படி அல்ல. அவர் சிங்காசனத்தில் இருக்க உயர்மான சிங்காசனத்தை ஏத்த 6ஆம் அதிகாரம் ஐயா ஏத்த தரிசனம் கண்டார்ல. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஏறமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டே. தேவாலயம் நிறைந்திருந்தது. சிங்காசனத்தில் இருந்த தெய்வம் தான் சிருஷ்டித்த மனிதன் மீறுதலை நடப்பித்து விட்டான் என்று முன் அறிவின்படியே அவனை பார்க்கிறதுக்கு வர. மீறுதலை நடப்பித்த மனிதனை சந்திக்க வர. அதான் தெய்வீக குணம். நாம நம்மளை பத்தி ஒருத்தர் பேசிட்ட அவர் அங்க வர நீங்க மாட்டு. Jesus loves you, but I hate you. நான் ஒருத்தர் சொன்னேன். ஆனா தெய்வம் அப்படி அல்ல. தேவன் அன்பாகவே இருக்கிறார். மனுக்குலத்தை சிருஷ்டிக்கும் பொழுது எப்படி அன்புள்ளவராய் இருந்தாரோ, மனிதன் மீறலை நடப்பிக்கும் பொழுதும் அவர் அன்புள்ளவராக இருந்தார். அந்த அன்புதான் அவரை சிங்காசனத்திலிருந்து கீழே கொண்டு வந்து. ஆனா ஒருத்தன் ஏற்கனவே கீழே இருந்து சிங்காசனத்துக்கு மேல போனான். அவன் தான் தூத்திரம், அவனை கீழே தள்ளி விட்டான். இப்ப தெய்வம் இறங்கி வர, இறங்கி வந்து பாவியை சந்திக்க வந்த தெய்வம். ஆண்டவர் ஏசு உலகத்துக்கு வந்தார். அவர் நீதியின் சூரியன். அவர் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார்? ஒருத்தருக்கு எனக்கு வேலை கொடுக்க வந்தார், எனக்கு கல்யாணம் முடிக்க வந்தார், எனக்கு வீடு கட்டி கொடுக்க வந்தார், இன்னொருத்தவங்க கடன் பிரச்சனை நீக்க வந்தார். இதான் ஆட்கள் பொதுவா சொல்றாங்க, பிரசங்கமாறன்னு சொல்றாங்க.
அவர் எதற்கு வந்தார்? தேவன் ஏன் ஆதாமை தேடி வந்தார்? ஏன் காணிக்க கொடுப்பான்னு வந்தார? பாவியை தேடி அவர் வந்தார். லூக்கா சுவிசேஷம் 5 அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு ஒரு ஆளை தேடி போற. அவர் தேடி வரல, இவர் தேடி போற. அது எங்க தேடி போனார்? லூக்கா 5:3 அப்பொழுது இந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக. சீமோனை தேடி போறார். சீமோன் ஆண்டவரை தேடி போலையா? கர்த்தர் இயேசு சீமோனை தேடி போறார். ஒரு படகுல ஏறார, தற்செயலை அல்ல. தேவன் எதையும் தற்செயலாக செய்கிறவர் அல்ல. தேவன் தன் முன்னறிவின்படியே அதை செய்து முடிக்கிறவர். இங்க இந்த சபைக்கு வந்தது தற்செயல் அல்ல, தேவ தீர்மானத்தின்படி. 2019 ஜூலை 14 இந்த சபைக்குள் வந்தது தற்செயல் அல்ல, தேவ தீர்மானத்தின்படி. தேவன் தீர்மானித்ததை காலத்தில் அழகாக நிறைவேற்றுவார். சீமோனை அவர் தெரிந்து கொள்ள விரும்பினார். இதை சொல்லி முடிக்காத நேரம் இருக்கும் நினைக்கிறேன். சீமோனை தேடி வர்றான். கூட்டத்துல நல்லா கவனிக்கணும், தனிப்பட்ட விதத்தில் கூட்டத்துக்குள்ள. கடற்கரையில் வந்தோன்னா அவருக்கு பிரசங்க பீடம் வேணும். அதுக்கு என்ன செஞ்சாரு? ஒரு படகுல ஏறி உட்கார்ந்தார். அந்த படகு சீமோனுடைய. தெரியாம அவர் ஏறி உட்கார்ல, அது தெரிஞ்சுதான் ஏறி உட்கார்ந்தார். ஆண்டவர் உங்களை என்னை தேடி வந்தார் என்றால் ஏதோ தெரியாதனமா வரல, நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சுதான் தேடி வந்தார். ராஜரத்னத்தை தேடி வந்தார்னா ராஜரத்ன சுவாபம் அவருக்கு முற்றிலும் தெரியும். இது ஒரு முரட்டாட்டம் உள்ளவன். கிழக்க போச்சோன்னா மேற்க போற, உட்கார்னா எந்திப்பான், ஓடுனா நிற்பான். என்ன சொன்னாலும் அது எதுக்குன்னு கேள்வி கேட்பான். எது கேள்வி கேட்பான்? எல்லா அவருக்கு தெரியும். தெரிந்தும் தேடி வந்து வருகிறார் என்றால் அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது, அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது. அன்றைக்கு ஆதாமை தேடி போனார் தேவநாயகர்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை தேடி போறார். இவன் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? அவனே சொல்றான். 8ஆம் வசனம் 5:8. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக. நான் ஒரு பாவியான மனுஷன். இயேசுவை சந்திக்கும் பொழுது, அல்லது இயேசு நம்மை சந்திக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு மனமாற்றம் வரும். என்ன என்றால், நான் ஒரு பாவி,
ஏன்னா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த தெய்வம். அந்த கிருபை நம்மை அருணோதயம், நீதியும் சூரியன், வாழ்க்கையில் இருள், வாழ்க்கையில் பிரச்சனை, வாழ்க்கையில சமான குறைவு, வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, பாவத்தின் அடிமைத்தனம், சத்துருக்கு கீழே கழாக்கப்பட்ட நிலைமை, வியாதி, துன்பம், கவலை, கலக்கம், அவிசுவாசம், அவன் நம்பிக்கை, இதுக்குள்ள எல்லாம் இருக்கிற ஒரு மனுஷனை உங்களை என்னைதான் தேடி வரும்போது அந்த கிருபை, அந்த அருணோதயம், அந்த வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசிக்கும் போது இருள் நீங்கி விடுகிறது. சூரியன் உதிச்சோன்ன அங்க என்ன இல்லை, அவ்வளவுதான். ஏன் நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும்போது அவர் வருவதற்கு நாம் இடம் கொடுப்போம். நாம் எல்லாம் கொடுக்கலாம். அநேக முறை சொல்லிருக்கேன். 75 பிப்ரவரி மெட்ராஸ்ல டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு நடந்து போகும்போது ஏசுக்கு ஒரு வாழ்க்கை ஒப்புக்கொடுன்னு சொல்லி ஆச்சரியா நேருக்கு நேர் முடியாது, எனக்கு வேலை வேணும். யாராவது சொல்லி ஆபிரகாம் எங்க நாய் பிறகு எப்படி என்ன பிடிக்கணும்னு அவருக்கு தெரியும். அந்த விதத்தில் அவர் பிடித்தார். அருண் ஆண்டவர் நம்மளை பலவந்தம் பண்ண மாட்டார். அங்க ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். என்ன சொன்னார் அவங்கிட்ட, நீ ஆழத்துல போய் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். ஆழத்துல தள்ளி கொண்டு போய், அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டையா, இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு பார்த்தேன், ஒன்னும் நடக்கல. ராம் முழுவதும் நாங்கள் முழு வச்சோம். நல்லது. ஏதோ வாங்கிட்டு வந்தாருன்னா சொல்ல தெரியாது. டீ குடிச்சிட்டு வந்ததான் எடுத்து தெரியும். டீ நல்லா இல்லை, அடுத்தவரை நல்லா குடிச்சோம். இயேசுவினிடத்தில் வந்து வெறுமையா திரும்பி போன ஒருவர் கூட கிடையாது. சொல்றார், ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வளைய போடுங்க. அவர் என்ன சொல்றாரு, இளவம்புடைய வார்த்தையின்படியே நம்ம ஏற்றுவ நம்புவோம், அவர் வார்த்தையை நம்ப மாட்டோம். ஜபம் நடத்தும்போது அதான் வந்தது, அதுதான் சொல்றேன். ஏத்துக்கு ஒரு உங்களை நல்லா நம்புறையா, கோடி ரூபாய்க்கு நம்புறேன், ஆனா நீங்க சொல்ற நம்ப மாட்டேன். டாக்டர்கிட்ட போய், டாக்டர் நான் உங்களை நம்புறேன், நீங்க கொடுக்கிற மாத்திரையை நம்ப மாட்டேன் அப்படின்னா விட்டு வைப்பார் உங்களா. அது மட்டும் வாங்கி டபக்குன்னு வாயில போட்டு தகவலை போயிட்டு வைத்தவர்கள் ஏதாவது கேள்வி கேட்கிறான், இதுல என்ன கலசம் இருக்கிறது, ஒண்ணு கேட்கலையா. இதனால அவர் மேல உள்ள நம்பிக்கை, அவர் கொடுக்கிற காரியம் சரியாக. இப்ப தேவனுடைய வார்த்தை அதை விட கீழையா. ஒரு வார்த்தையில் உண்மை உள்ள நம்ம தெய்வம் எவ்வளவு வேணும் பொய் வரையாது. எந்த தைரியத்தில் என்ன பேசினாலும் சபை கட்டு என்று சொல்லியிருக்கார். தைரியத்தை தான் நான் நின்று பேசுறேன். அற்புதம் நடக்கும். அற்புதத்தின் முடிவு என்ன தெரியுமா? ரட்சிப்பு.
அதுதான் சரியான அற்புதம். ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார். ஒரு வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார். அவருடைய முடிவு ரட்சணியமாக இருக்கு. ஒரு வேலையை கொடுப்பார். நீங்க கேட்ட காரியத்தை செய்வார். ஆனால் முடிவு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதா? இந்த அற்புதத்தை கண்ட உடனே போய் அப்படியே விழுந்து, நான் பாவியான மனுஷன், தன்னை உணர்ந்து பிரசங்கம் கேட்கிற வரைக்கும் அவர் அதை சொன்னாரா? பேதுரு அவர் அங்க வசனத்துல என்ன சொல்றது? அவர் போதம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்துல அப்போ சொன்னாரா, அண்டவரே நான் பார்க்கேன், என்னை விட்டு போயிடுறேன், முடியாதப்பட்டேன், இப்ப ஆழத்துல போட சொல்லிடு வார்த்தை ஏற்றவிட இருந்து அற்புதம் மட்டும் வேணும். நான் ஏசுவேன். அநேகர் அப்படிதான் இருக்கேன். அப்போ அவருக்கு உணர்வு வரவில்லை. அற்புதத்தை கண்டவுடனே இவர் முன்பாக நிற்க நான் தகுதியற்றவன். ஆயக்காரன் வரிசை தேவாலயத்துக்கு போன ஆயக்காரன் தன் கண்களை ஏறெடுக்க துணியான். தேவாலயத்துல மட்டும் துணிகரமாக இருக்கான். பீடத்துல தாழ்மையோட வரணும். துணிகரம் வந்தா சுழுக்கெடுத்து விட்டுருவார். மனத்தாழ்மையோடு அப்படிதான் ஜோமன் வச்சிருக்கேன். சும்மா கிடையாது, சும்மா ஊழியர்கள் நான் மனத்தாழ்மை போய்போயிட்டு கூட யார் வந்தாலும் சரி, ஏசு கிறிஸ்து மாதிரி மனத்தாழ்மையோடு இருந்தால்தான் நிற்க முடியும். நானா இருந்தாலும் சரி, தன்னை அப்பந்தான் உணர்ந்து கொண்டா, நான் ஒரு பாவியாய் இருக்கும்போது எனக்கு இவ்வளவு பெரிய அற்புதம் செய்திருக்கிறாரு, நான் தகுதியற்றவன். அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீர் என்னை விட்டு போக வேண்டும். இதுதான் இயேசுவை காணும் போது உண்டாகிற உண்மையான மனம். சகையை இயேசு சந்தித்தார். நான் இன்னைக்கு உன் வீட்டுல தங்கணும், பாதியான மண் நான் எவ்வளவு தூரம் நடந்து வாரேன், எத்தனை கிலோமீட்டர் உனக்கு பின்னால் நடந்து வந்தேன், என் வீடும் எரிவால தானே இருக்கு, அதை நீக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் மரத்துல இருந்து அவனை கீழே இறக்கி உன் வீட்டுல தங்கணுங்கிறாரு. அதுவும் பாவியான நாமள இருந்தா அப்படிதான் சொல்லு. ஆண்டவர் நாங்க எத்தனை உபவாசம், நாங்க எத்தனை ஜபம், எவ்வளோ காணிக்க கொடுத்துருக்கேன், எனக்கு பதில் கொடுக்கல. பக்கத்து வீட்டுக்காரன் நேத்தா ரட்சிக்கப்பட்ட அவனுக்கு காத்து என் மனம் திரும்புங்க உடனே அவன் மனம் திரும்பான். உடனே சொல்ற, நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கிக்கிறேன், நாளத்தனையா பொறுத்து ஆட்சி பாதி ஏழைகளுக்கு யூதாஸ்ட கொடுக்கணும் சொன்ன சகைகள். யூதாஸ் பணம் போய் வச்சுருக்காங்க, சுருக்கு போய் நம்ம ஆட்கள் பாட்டி சென்று விட்டோம், ஜோனா போய் சதத்தோன்னு விட்ட மாதிரி ஏழைகள். கிறிஸ்துமஸ் வருது, நீங்க மட்டும் சாப்பிடக்கூடாது, ஒரு ஏழை சாப்பிடணும். நீங்க என்ன உணவு சாப்பிடுகிறீர்களோ அதே தரம் குறையாம ஒரு ஏழைக்கு கொடுக்கணும். சாரி எடுத்து கொடுத்தீங்களா, ஒரு லுங்கி எடுத்து கொடுத்தீங்களா பிச்சைக்காரனுக்கு? இவனே சந்தா பணம் கலெக்ட் பண்றான், இவனே அவ்வளவு கூடுறான், இவனே கிஃப்ட் வாங்கிடுறான்,
இவனே திங்கான், இவனே கலங்கி போறான். எங்க கிறிஸ்துவ? அடுத்தவனுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாத எந்த கிறிஸ்துவன்ஸும் வீணான கிறிஸ்துவ. ஏழைகளுக்கு கொடுக்கிறான் பாதி. நான் பாப்பரானாலும் பரவாய் இல்லை, ஏற்று எனக்கு எங்க இன்னும் சொன்னதை காட்டி ஏற்று என் வீட்டுக்கு வராம போயிட்டு வரோம். பயந்துட்டான். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இன்று கர்த்தராகிய கிறிஸ்தியனும் ரட்சகர் இன்னைக்கு என்னை விட்டு நான் உன்னை விட்டு போக உன்னை தேடி வருத, உன்னை என்னோடு இணைத்துக் கொள்ளும்படி பேதுரு தான் முந்தினவன். அப்போ சொல்ல டாக்ஸ் கட்டலையா கேட்கிறான். அவர் கட்டுறாரு அப்படின்னு பேசுவது சார். நீ போ, ஒரு மீன் எடு, வாயில ஒரு வெளிப்பணம் இருக்கு, அதை எடுத்து எனக்கும் உனக்கும் சொல்லு. இயேசு கிறிஸ்து நம்மளையும் இணைத்துதான் கடந்து செல்ல வேண்டும். தேவையை சந்திக்கிறது எவ்வளவு அழகா. அப்ப ஆண்டவர்கிட்ட பணம் இல்லைன்னு தானே அர்த்தம். பணம் இருந்தா அவர் ஏன் மீன் வாயிலிருந்து எடுக்க சொல்றாரு? எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டாரு. வாங்கிறது பார்க்கலும் கொடுக்கிறதே. இந்த இடத்த கொடுத்துருக்காங்களா? வெக்க சின்ன ஐயா வீட்டுல அந்த குடும்பம் எப்படி கொடுத்தாங்க? நீ ஒரு வீடை கர்த்தர் கண்டு கொடுப்பாயா, பார்த்தால் உனக்கு பல மாடி கட்டுறத கை கொடுப்பான். கொடுத்தாங்க. ஏமாந்து போயிடாதீங்க ஐயா, தயவு செய்து ஏமாந்து போயிடாது. தெய்வத்தை அன்பு கூறுங்க. அன்பு கூர்ந்து உங்களால் இயன்றதை மனப்பூர்வமா கொடுங்க. கொடுக்க முடியாது. ஒரு பழக்க கொடுத்தார், தாண்ட இருந்ததை கொடுத்தார். இப்ப என்னை விட்டு போறங்க, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுவேன். நான் கல்வாரியில் வந்து இறங்கினதுக்கு காரணமே, மறித்ததுக்கு காரணமே, உயிர்த்ததுக்கு காரணமே எந்தெந்தைக்கும் கூட வாழும்படிதான். நீயே என்னை விட்டு ஓடி போக முடியாது, நானும் உன்னை விட்டு போக மாட்டேன். லவோதிக்கேய சபையில இதோ வாசற்படியிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதை திறந்தார், நான் அவனோடு சென்று போஜனம். விலகாத தெய்வம் இயேசு கிறிஸ்து. யோனா விலகி போனா இவர் பின்னாலே போறாரு. அவங்க கப்பல்ல ஏறி போனா இவர் பின்னாலே போய் ஒரு சுத்தி மீன் வாய்க்குள்ள தள்ளி அடுத்த கடற்கரையில கொண்டு வச்சுட்டாரு. ஏன் தெரியுமா? இவர் வார்த்தை அவர்கிட்ட இருக்கு, அவர் ரட்சிப்பு உனக்குள்ள இருக்கிறார். ஏன் ஆதாமை தேடி வந்தார்? ஏன் லூசிபர் அவர் ரட்சிக்கல? ஆதாமுக்குள் தேவ சாயல் இருக்கு, தாம் மகிமை அவனுக்குள் வைத்தார், அதை அவன் இழக்க விரும்பல. தேடி வந்தார், அதை ஏற்று சொன்னார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரர் வந்தார். உன்னை அழைக்கும்படி தான் வந்திருக்க, உன்னை அபிஷேகிக்கும்படி வந்திருக்க, உனக்கு கிருபை தரும்படி வந்திருக்க, உனக்கு வரம் தரும்படி வந்திருக்க, உனக்கு வெளிப்பாடு கொடுக்கும்படி வந்திருக்க, உனக்கு தரிசனம் கொடுக்கும்படி வந்திருக்க, உன்னை உபயோகப்படுத்தும்படி தான் வந்திருக்கேன். பேசுற உன்னை விட்டு போக மாட்டேன். நீ என்னோடவன், நீ என்னால் மறக்கப்படுவது. தாய் தன் பாலகனை மறப்பாளோ?
மறந்தால் நான் சொன்னேன் மறவாமல் நினைத்தீயா நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மறவா நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நீரு எல்லாரும் எழுந்து நிற்போம் இதுவரை நீரு